நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 4 மாத DADR அரியர் தொகை அகவிலைப்படி 3 மற்றும் 10% உயர்வு 4 முக்கிய அறிவிப்பு. ஹாப்பி நியூஸ். என்ன வகையான உத்தரவுகள், என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, அரசு தரப்பில் என்னென்ன உத்தரவுகள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன, இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும், எந்தெந்த பென்ஷன்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள், எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு 4 மாத அரியர் தொகை அகவிலைப்படி உயர்வுடன், அதாவது 3 மாதம் மற்றும் 3 மற்றும் 10% அகவிலைப்படி உயர்வுடன் 4 மாத DADR அரியர் பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதற்கான வழிமுறைகள் என்ன, எப்பொழுது இது வழங்கப்படுகிறது, இதற்கான சலுகைகளை பெறுவதற்கு நிபந்தனைகள் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தப்பக்கூடிய எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். அகவிலைப்படி உயர்வின் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எத்தனை சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும், அதேபோல் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அரியர் பணம் வங்கி கணக்கில் எவ்வாறு செலுத்தப்படும் என்பது பற்றிய அறிவிப்புகளும் அது சார்ந்த உத்தரவுகளையும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 3 மாத மற்றும் 10% அகவிலைப்படி உயர்வு மற்றும் 4 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை எப்பொழுது வழங்கப்படுகிறது, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், இவற்றை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்பது, அதற்கான நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக மகாராஷ்டிர மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநில அரசு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பு பரிசை அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் அகவிலைப்படி 3% அதிகரித்து 58% உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை நிதித்துறை இணையமைச்சர் ஆசிஸ் ஜெய்ஸ்வால் மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்தார். முன்னதாக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 55% இருந்தது. இந்த மாதம் முதல் ஊழியர்களுக்கு அதிகரித்த அகவிலைப்படி ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது அவர்களின் சம்பளத்தில் உடனடி அதிகரிப்பு பிரதிபலிக்கும். இது மாநிலங்களில் சுமார் 5.16 லட்சம் அரசு ஊழியர்களும் சுமார் 8.72 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயனளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் நிலுவைத் தொகை தொடர்பான நிலைமையையும் மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 2025 ஜூலை மாதம் முதல் 2025 அக்டோபர் மாதம் வரை நிலுவையில் உள்ள பாக்கி தொகை, அதாவது அரியர் நிலுவைத் தொகை 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குடி பத்வா பண்டிகையின் போது செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 நவம்பர் மாதம் முதல் 2026 ஜனவரி மாதம் வரை நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு தனி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இது பண்டிகை காலத்தின் ஊழியர்களுக்கு கூடுதல் நிதி நிவாரணத்தை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இதற்கு முன்னதாக கேரள மாநில அரசும் தனது ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கியது. அகவிலைப்படியை 10% உயர்த்த மாநில அரசு ஒப்புதல் அளித்தது. அகவிலைப்படி இப்பொழுது 25%லிருந்து 35% கூடுதல் 10% அதிகரித்துள்ளது. இந்த அதிகரித்த அகவிலைப்படி மார்ச் மாத சம்பளத்தில் சேர்க்கப்படும். அரசின் இந்த முடிவு கேரள மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள், ஆசிரியர்கள் மற்றும் உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்களின் ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, அகவிலைப்படி உயர்வு பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட இல்லை அப்படி டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.